பவித்ரா அவர்கள் சரிகமப நிகழ்ச்சியை விட்டு வெளியேற போறாங்க அப்படின்னும், அதற்கு முன்னாடி தேவா அவருக்கு ஒரு கிஃப்ட் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் காட்டு தீயா சோசியல் மீடியால பரவி வந்துட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபல இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா, தேவா சாரோட வாரம் அண்ட் இந்த வாரம் ரொம்பவே சூப்பரா போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா இந்த வாரத்துல எல்லாருமே தேவா சாரோட பாடல்கள அவ்வளவு அருமையா பாடியிருந்தாங்க. மக்களால மிகப்பெரிய அளவுல ரசிக்கப்பட்டுட்டு இருக்க பவித்ரா அவர்கள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா பாடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு. நெறைய பேர் என்ன நெனச்சுட்டாங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து அவங்க டேஞ்சர் ஜோன் போனாங்க இல்லையா? ஸோ இந்த வீக் வந்து தேவா சார் கிஃப்ட்லாம் குடுக்குறத பார்த்துட்டு, அவங்க வெளியேற போறாங்களோ! அதனால தான் கிஃப்ட் குடுத்துருக்காங்களோ! அப்படிங்கிற மாரி நெனச்சிருக்காங்க. பட் நடந்தது அங்க டோட்டலி வேற. என்ன நடந்திருக்கு அப்டின்னா, பவித்ரா அவர்கள் கருப்பு தான் எனக்கு புடிச்ச கலரு பாட்ட ரொம்ப சூப்பரா பாடியிருந்திருக்காங்க. அது தேவா சாருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்திருக்கு. தேவா சார் பவித்ராவ பார்த்து ரொம்ப சூப்பரா பாடியிருக்கீங்கம்மா. அது உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவ்வளவு அருமையா பாடியிருக்கீங்க. உங்களோட குரல் தான் உங்களுக்கு வளம். நீங்க மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு சூப்பரான விஷயத்தையுமே பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, உங்க குழந்தைக்கு நான் என்ன வேணுமோ நீங்க வந்து என்ட்ட கேட்கலாம். குறிப்பா கல்வி செலவாக இருக்கட்டும், வேற எதுவாக இருக்கட்டும், நீங்க தாராளமா என்ன வந்து கேட்கலாம். உங்க பொண்ணு என்னோட பேத்தி மாரி அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதுபோக அந்த குழந்தைக்காக ஒரு பியானோவோ பரிசா கொண்டு வந்திருக்காரு. அண்ட் அத குடுத்து நீ இத வாசிச்சு கத்துக்க. அம்மா மாரியே நீயும் இசைத்துறையில மிகப்பெரிய ஒரு ஆளா வரணும். நல்லா பாடணும். அப்படி இல்லன்னா கண்டிப்பா நீ மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளரா வரணும். நான் உனக்கு சொல்லி தரேன். நீ எப்ப வேணா என்கிட்ட கத்துக்கவா அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இத பார்த்துட்டு அங்க இருந்த பவித்ராலாம் பயங்கரமா எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. தேவா சார் கிட்ட என் பொண்ணு மியூசிக் கத்துக்கிறா அப்படிங்கிறத தாண்டி மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன இருக்கு? இதெல்லாம் வந்து காட் கிரேஸ் அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனல் ஆகி அவங்க அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு நின்னு கை தட்டியிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஆரவாரமா தான் போயிருக்கு. ஸோ இதன் மூலியமா பவித்ரா எலிமினேஷன்லாம் கிடையாது. ஃபைனலுக்கு கண்டிப்பா போவாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க கேபி பாலா ரீசென்ட்டா ஒரு பிரஸ் மீட்ல அவரோட படத்த ப்ராப்பரா ப்ரமோஷன் பண்ண விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கேபி பாலா அவர்களோட நடிப்புல காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. மவுத் காக்ல அந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல ப்ராப்பரான ஒரு ப்ரமோஷன் பண்ண விட மாட்டேன்றாங்களாமா. குறிப்பா பாலாக்கு கட் அவுட் வைக்கிற மாரி இருந்தா, கட் அவுட்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்களாமா. அண்ட் அத தாண்டி நெறைய விஷயங்கள் வந்து அந்த படத்துக்கு நடந்துட்டு இருக்கு. ப்ரமோஷன் நல்லபடியாவே போகுது. குறிப்பா சொல்லணும்னா, மக்கள் மவுத்ல இருந்து நல்ல வார்த்தைகள் வருது. பட் நெறைய பேத்துக்கு போய் சேர மாட்டேன்து. நீங்க உங்க படம் விடுறீங்க அப்படின்னா, உங்க படத்துக்காக மட்டும் நெறைய விஷயம் பண்ணுங்க. இன்னொரு படம் ஓடக்கூடாதுன்னு நெறைய விஷயம் பண்ணாதீங்க. முடிஞ்சா அந்த ஒரு காசுல 4 பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது நெறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேபி பாலா அவர்கள் ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. அவரோட படத்துக்கு யார் இந்த மாரிலாம் குடைச்சல் குடுக்குறாங்க அப்படின்னு தொடர்ந்து ரசிகர்கள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க காந்தி கண்ணாடி படம் பார்த்தீங்களா? படம் எப்படி இருக்கு? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.